ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் சர்மி சேனல். ஸோ ஃபார் கொஞ்சம் நாளாக வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 டேஸாக நம்ம ஸ்ட்ரெச்சஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஃபார் வந்து பார்த்திங்கன்னா டே 54ல் குவாட்ரிசெப்ஸ் மசில் ஸ்ட்ரெச் பார்த்துருப்போம். அண்ட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங் மசில் ஸ்ட்ரெச் பார்த்துருக்கோம். ஸோ வெல்கம் டு அருண் சர்மி சேனல், வெல்கம் டு டே 56 அண்ட் சீரீஸ் 56. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் ஹாம்ஸ்ட்ரிங் மசில் ஸ்ட்ரெச் தான். அதாவது என்னால் தரையில் உட்கார முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு நம்ம லாஸ்ட்டு சீரீஸ் வந்து டெடிகேட் பண்ணியிருப்போம். என்னால் வந்து உட்கார முடியாதுமா, நான் தரையிலே உட்கார்றது இல்லை, நான் வந்து என்ன பண்ணுவேன், சேரில் உட்காருவேன், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பெட்டில் உட்காருவேன். ஸோ அந்த மாதிரியான பொசிஷனில் தான் என்னால் உட்கார முடியும். பட் கால் மடக்கி கீழே வந்து நான் உட்காராமல் பழகிட்டேன். அதனால் எனக்கு கால் உட்காரணுன்னா எனக்கு மறுத்து போயிடுது. ரொம்ப நேரம் உட்காந்துன்னா ஒரு மாதிரி பிடிச்சி இழுக்குது, நரம்புலாம் பிடிச்சி இழுக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக நம்ம அந்த ஸ்ட்ரெச் சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே ஹாம்ஸ்ட்ரிங் மசில் ஸ்ட்ரெச் தான். ஸோ அந்த ஸ்ட்ரெச் வந்து நீங்கள் ஸ்டாண்டிங்கில் வந்து உங்களுடைய காலை வந்து உங்களுடைய ஹிப் லெவலுக்கு வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கலாம். காலை வந்து மேலே தூக்கி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டூலில் வைக்கலாம், லோ லெவலில் ஸ்டூலில் வச்சு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு சின்ன டேபிளில் வைக்கலாம். அதுக்கப்புறம் சேரில் வைக்கலாம். சேரில் உங்களால் பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய ஹிப் லெவல், இடுப்புக்கு அளவுக்கு மேலே வேண்டாம், அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு டேபிளில் வச்சு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா மசில்ஸ் வந்து ஃப்ரீ ஆகிட்ருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களால் கீழே உட்கார முடியலனாலும் பெட்டில் உட்கார முடியும் இல்லைங்களா. ஸோ காட்டில் உட்கார முடியும். ஸோ அந்த மாதிரி காட்டில் உட்காந்துட்டு காலை நல்லா நீட்டிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பாதத்தில் இருக்க இந்த விரல்களை வந்து தொடுறதுக்கு டச் பண்ணணும். ஸோ டச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக கஷ்டமாக இருக்குங்க. அதாவது நீ சரௌண்டிங்கில் இருக்க மசில்ஸ், காலில் அந்த சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே ஸ்டிஃபாக இருக்கும், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், டச் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. செகண்ட் க்ரைட்டீரியா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தொப்பை பெருசாக இருக்கும். ஸோ தொப்பை பெருசாக இருக்கும்போது காலில் வந்து டச் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ண முடியலனாலும் கையை நீட்டி வச்சுட்டு டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணணும். 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா போதும், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ட்வைஸ் ஆர் த்ரைஸ் 2-3 வாட்டி நீங்கள் பண்ண அது என்ன ஆகும், மசில்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆகிடும், ஸ்டிஃப்னஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களால் காலில் இருக்க பாதத்தை வந்து ஃபுல்லாக டச் பண்ண முடியும். ஸோ டே பை டே உங்களுடைய ரிசல்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிடும். இது வந்து நல்லா வந்து மசில்ஸ் வந்து எப்போவுமே நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஜாயிண்ட்லேயோ இல்லை மசில்லையோ வராமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கவுண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் ஒரு 5 to 10 கவுண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிராஜுவலாக 20 செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களுடைய கவுண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரெப்பிட்டேஷன்ஸ் 2 to 3 ரெப்பிட்டேஷன்ஸ் வந்து பண்ணலாம். சரிங்களா. ஸோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் இன்கேஸ் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் நம்ம புதுசாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அருண் சர்மி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற சீரீஸ் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஓகேங்களா. see you later, catch you.